மத்ஸ்ய அவதாரம். உலகை பிரளயத்திலிருந்து காக்க திருமால் மேற்கொண்ட முதல் அவதாரம். இதில் 4 கைகளுடன் உடலின் மேற்பாகம் தேவ உருவத்திலும் கீழ்ப்பாகம் மீன் உருவத்திலும் திருமால் காட்சியளித்தார். கூர்ம அவதாரம். இந்த அவதாரத்தில் திருமால் மிகப்பெரிய ஆமை வடிவில் தோன்றினார். கூர்ம அவதாரத்தின் மூலமே தேவர்களுக்கு அமிர்தம் கிடைத்தது. தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தபோது மத்தாக பயன்படுத்தப்பட்ட மந்தர மலையை தாங்குவதற்கு திருமால் கூர்ம அவதாரம் மேற்கொண்டார். வராக அவதாரம். வராக அவதாரத்தில் திருமால் ஒரு பிரம்மாண்டமான காட்டுப்பன்றியாக உருவெடுத்தார். இரண்யாட்ச் எனும் அசுரன் பூமியை கவர்ந்து கொண்டு பாதாள உலகத்திற்குள் மறைத்து வைத்தான். அவனிடமிருந்து பூமியை மீட்பதற்கே திருமால் வராக அவதாரம் மேற்கொண்டார். அப்போது பூமாதேவிக்கும் திருமாலுக்கும் பிறந்தவன்தான் பௌமன். இவனே பின்னர் அனைவராலும் நரகாசுரன் என்று அழைக்கப்பட்டான். நரசிம்ம அவதாரம். இதில் திருமால் மனித உடலிலும் சிங்க தலையும் கொண்டு விசித்திரமாக தோன்றினார். இரண்யகஷ்பு எனும் அசுரனை அழிக்கவும் அவனது மகனும் திருமாலின் பக்தனுமான பிரகலாந்தனை காப்பாற்றுவதற்கும் இந்த அவதாரம் மேற்கொண்டார். வாமன அவதாரம். வாமன அவதாரத்தில் திருமால் குள்ளமான பிராமண அந்தணர் உருவில் தோன்றினார். அசுர அரசன் மகாபலி சக்கரவர்த்தி என்பவன் இந்திரலோகத்தை கைப்பற்றி ஆட்சி புரிந்தான். அவனிடமிருந்து தேவலோகத்தை மீட்கவே இந்த அவதாரம் தரித்தார். பரசுராம அவதாரம். ஜமத்கனி முனிவர் மற்றும் ரேணுகா தேவிக்கு பிறந்தவர்தான் பரசுராமர். இவர் தன் கையில் எப்போதும் பரசை, அதாவது கோடாரியை வைத்திருப்பார். எனவேதான் பரசுராமர் என்று அழைக்கப்பட்டார். அநீதி வழியில் நடக்கும் சத்திரிய அரசர்களை அழித்து நீதியை நிலைநாட்டுவதற்காக திருமால் இந்த அவதாரம் தரித்தார். ராம அவதாரம். திருமாலின் 7வது அவதாரம் ராம அவதாரம். அயோத்தி மன்னர் தசரதனுக்கும் கோசலைக்கும் பிறந்தவர்தான் ராமர். ராவணனை அழிப்பதற்காக இந்த அவதாரம் மேற்கொண்டார். மேலும் ஒழுக்கத்துடன் வாழ்வதற்கான உதாரணமாகவும் திகழ்ந்தார். பலராம அவதாரம். வாசுதேவருக்கும் தேவகிக்கும் 7வது மகனாக பிறந்தவர் பலராமர். இவர் தன் கையில் கலப்பையை ஏந்தியிருப்பார். அதர்மத்தை அழிப்பதற்கு கிருஷ்ணருக்கு துணை புரிவார். விவசாயத்தையும் உழைப்பையும் உலகிற்கு உணர்த்துவதே இந்த அவதாரத்தின் நோக்கம். கிருஷ்ண அவதாரம். வாசுதேவருக்கும் தேவகிக்கும் பிறந்த 8வது மகன்தான் கிருஷ்ணர். இவர் நந்தகோபன் மற்றும் யசோதாவால் வளர்க்கப்பட்டவர். தீய அரசனான கம்சனை அழிப்பதற்கும் மகாபாரதத்தில் பாண்டவர்களுக்கு உதவுவதற்கும் திருமால் கிருஷ்ண அவதாரம் தரித்தார். கல்கி அவதாரம். இந்த அவதாரம் எதிர்காலத்தில் நிகழப்போவதாக புராணங்களில் கூறப்படுகிறது. கல்கி அவதாரத்தில் திருமால் வாள் ஏந்தி ஒரு வெள்ளை நிற குதிரை மீது வீற்றிருப்பார் என வர்ணிக்கப்படுகிறது. இவை கலியுகத்தின் முடிவில் நிகழும் என கூறப்படுகிறது. பின்னர் சத்திய யுகம் துவங்கும் என நம்பப்படுகிறது.